Bismillahirrahmanirrahim. Rabbi shrah sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Subhanallahi bihamdi ismillahil alim wassallallahu alaihi wa wakil. Hasbiyallahu la ilaha illa huwa alayhi tawakkaltu wa huwa rabbul arshil alim. நாங்க ஒவ்வொரு வீக்கும் இந்த வீடியோ கிளிப்ஸ் மூலமா ஒவ்வொரு லெசன்ஸ் நாங்க படிச்சு கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு நாங்க எந்த லெசன்ஸும் படிக்கிறது இல்ல, லைஃபுக்கான ஒரு மெசேஜோடு சொல்றேன். இந்த வீடியோ யாரு பார்க்கணும்? ஓ லெவல் செய்யற ஸ்டூடெண்ட்ஸ், கிரேட் 9-10 இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கிரேட் 9-10-11 ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ், அதே மாதிரி யார் யாரெல்லாம் உங்களோட ஓ லெவல் டைம்ல இங்கிலீஷ்ல நல்ல ரிசல்ட்ஸோட எடுக்க இல்லாம போச்சு, ஃபெயில் ஆகிட்டனே, எஸ் தான் கிடைச்சிச்சு, சி தான் கிடைச்சிச்சுன்னு சொல்லி நினைக்கிற பேரண்ட்ஸ் இருந்தா, அப்படி நினைக்கிற யாராச்சும் இருந்தா நீங்க கட்டாயம் இந்த வீடியோ பார்க்கணும். ஓ லெவல் இங்கிலீஷ்ன்றது இந்த உலகத்திலேயே த மோஸ்ட் ஈஸியஸ்ட் பேப்பர், மிக ஈஸியான பேப்பர் ஓ லெவல் இங்கிலீஷ் தான். சயின்ஸ் பேப்பர் எவ்வளவு நேரம்? 5 hours. மேத்ஸ் பேப்பர் எவ்வளவு நேரம்? 5 hours. அப்ப ஹார்டான சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே எக்ஸாம் செய்யறதே 5 hours தான். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், இங்கிலீஷ் பேப்பர் எவ்வளவு நேரம்? வெறும் 3 hours. அப்ப 2 ஹவருக்கு ஒண்ணுமே இல்லை. அப்ப இதுல இருந்து உங்களுக்கு விளங்குது இங்கிலீஷ் பேப்பர்ல உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது வெரி மினிமல் குவான்டிட்டி மட்டும்தான். ஒரு சின்ன நாலேஜ் வந்து உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறாங்க. சயின்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஆன பேப்பர்ஸ் எல்லாம் பார்ட் 1 2 hours, பார்ட் 2 3 hours. ஆனா இங்கிலீஷ் பேப்பர் பாருங்க, பார்ட் 1 1 hour, பார்ட் 2 2 hours. அந்த நம்பர் ஆஃப் ஹவர்ஸ்லயே உங்களுக்கு விளங்குது இல்லையா எவ்வளவு ஈஸியான பேப்பர் அப்படின்னு சொல்லி. ஈஸியா 7 பேப்பர். கிரேட் 8 அல்லது 9ல படிக்கிற ஒரு புள்ள டேர்ம் எக்ஸாம்ல ஒரு 80க்கு மேல மார்க்ஸ் எடுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த புள்ளைகிட்ட கொண்டு போயிட்டு ஓ லெவல் இங்கிலீஷ் பேப்பரை கொடுத்தா அந்த புள்ள பார்ட் 1 நல்லா செய்யும், பார்ட் 2 ஓரளவுக்கு செஞ்சு எஸ் எடுக்கும். அதாவது கிரேட் 8-9ல படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஓ லெவல் இங்கிலீஷ் பேப்பரை கொடுத்து செய்ய ட்ரை பண்ணும். செய்ய ட்ரை பண்ணி மினிமல் ஒரு எஸ் ஆவது எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். அந்த அளவுக்கு ஒரு ஈஸியான பேப்பர் தான். இந்த ஓ லெவல் இங்கிலீஷ் பேப்பர்ல 2 பார்ட்ஸ் இருக்கு. ஒன்று பார்ட் 1, நம்பர் 2 பார்ட் 2. பார்ட் 1 வெறும் 1 hour. 8:30க்கு உங்களோட கையில பேப்பரை தந்தாங்க அப்படின்னா 9:30க்கு திரும்பி எடுத்துருவாங்க. அந்த 1 hourக்குள்ளுக்கு உங்களுக்கு வெறும் 8 கொஸ்டின்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 7.5 minutes, 7.5 நிமிஷம் நீங்க கொடுக்கணும். ஆனா உங்களுக்கு 7.5 நிமிஷம் தேவையே இல்லை. கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 3, கொஸ்டின் நம்பர் 4, கொஸ்டின் நம்பர் 5 இது எல்லாத்தையும் செய்யறதுக்கு உங்களுக்கு மினிமம் ஒரு 2 to 3 minutes மட்டும் தான் போகும். நார்மலா ஒரு ஆள் ஓ லெவல் இங்கிலீஷ்ல பார்ட் 1 பேப்பரை ஒரு 40 minutesல செஞ்சுட்டு பேலன்ஸ் 20 minutes தூங்குவார். 1 hour தேவையே இல்லை. அப்படி ஒரு ஈஸியான பேப்பர் தான் ஓ லெவல் இங்கிலீஷ் பார்ட் 1 பேப்பர். 8:45க்கு பேப்பரை திருப்பி எடுத்துட்டாங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு 15 minutes பிரேக் ஒன்று தருவாங்க. அந்த 15 minutesல பேப்பர் எடுக்கிறதுக்கே 5 minutes போயிட்டு திரும்ப ஒரு 5 minutes கேப்ல திரும்ப வர சொல்லுவாங்க. அப்ப இந்த 15 minutesல 10 minutes பேப்பர் எடுக்கிறதுக்கும் ரெடி ஆகிறதுக்கும் சாரி. அப்ப உண்மையான பிரேக் எவ்வளவு நேரம்? வெறும் 5 minutes தான். அந்த 5 minutesல உங்களுக்கு வாஷ்ரூம் எதுவும் போகலாம், தண்ணி குடிக்கலாம். இந்த வருஷம் லாஸ்ட் இயர் எல்லாம் ஓ லெவல் செஞ்சவங்க நோம்பு தண்ணி கூட குடிக்கல. அப்ப அந்த 15 minutes கெப்புக்குள்ள நீங்க மறுபடியும் வரணும். 9:45க்கு உங்களுக்கு ஒரு பேப்பர் தருவாங்க. அந்த பேப்பரை 11:45க்கு திரும்ப எடுப்பாங்க. அந்த 2 hours நீங்க பெரிய கேம் ஒன்று பிளே பண்ணணும். இட்ஸ் லைக் அ செஸ். பெரிய கேம் ஒன்று நீங்க பிளே பண்ணணும். இதுலயும் உங்களுக்கு 8 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 15 minutes, 15 நிமிஷம் உங்களுக்கு தருவாங்க. இதுல நீங்க கையால எழுதி மெனக்கெடுற கொஸ்டின்ஸ் என்னன்னு தெரியுமா? கொஸ்டின் நம்பர் 6, கொஸ்டின் நம்பர் 8, கொஸ்டின் நம்பர் 14, கொஸ்டின் நம்பர் 16. இந்த 4 கொஸ்டின்ல மட்டும்தான் நீங்க எழுதவே போறீங்க. அது எத்தனை வேர்ட்ஸ்ன்னு நானே சொல்றேன். கொஸ்டின் நம்பர் 6ல ஒரு 40 to 50 வேர்ட்ஸுக்கு ஒரு நோட் அல்லது நோட்டீஸ் எழுதுவீங்க. கொஸ்டின் நம்பர் 8ல 50 to 60 வேர்ட்ஸுக்கு ஒரு பேராகிராஃப் எழுதுவீங்க. அங்கிட்டு 100 வேர்ட்ஸுக்கு தான் நீங்க எழுதவே போறீங்க. மற்ற எல்லாமே என்னது? அண்டர்லைன் பண்றது, ஏபிசிடி போடுறது, ஆன்சர் அதுக்கே இருக்கும், அதுக்கு ஆன்சர் பண்றது, அவ்வளவுதான் பார்ட் 1. பார்ட் 2ல கொஸ்டின் நம்பர் 14ல லெட்டர் ரைட்டிங், அப்படி இல்லாட்டி அந்த டிஸ்கிரிப்ஷன் எதை சொல்லி தருவாங்க. அதுக்கு வெறும் 100 வேர்ட்ஸ் தான். 16th கொஸ்டின்ல எஸ்ஏ, அதுக்கு ஒரு 200 வேர்ட்ஸ். அங்க பாருங்க மொத்தம் வேர்ட் கவுண்ட் எவ்வளவு? எஸ்ஏக்கு 200, லெட்டருக்கு ஒரு 100, அப்ப 300, இங்கிட்ட ஒரு 100. அப்ப ஆக மொத்தம் முழு பேப்பர்லயும் ஒரு 400 வேர்ட்ஸுக்கு நீங்க எழுதுற கொஸ்டின் இருக்குது. மத்த கொஸ்டின்ஸ்ல நீங்க எழுதுற வேர்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 50 வச்சாலும்
வெறும் 450 வேர்ட்ஸ் மட்டும் தான் மொத்தமாவே O level இங்கிலீஷ்ல எழுத போறீங்க. பேனாவை பிடிச்சி எத்தனை வேர்ட்ஸ் எழுத போறீங்க? வெறும் 450 வேர்ட்ஸ் தான். இப்படி ஒரு ஈஸியான பேப்பர் உலகத்துல கண்டிக்கிறீங்களா? இல்ல. சயின்ஸ் ஹிஸ்டரிலாம் நீங்க எவ்வளவு எழுதுவீங்க? சில நேரத்துக்கு 2 கொஸ்டினுக்கே நீங்க 300 வேர்ட்ஸ் எழுத வேண்டி வரும். நோட்ஸ். வெரி த மோஸ்ட் ஈஸியஸ்ட் பேப்பர் இன் த வேர்ல்டு இங்கிலீஷ். நிறைய பேர் ஸ்கோர் பண்றது வந்து இங்கிலீஷ் தான். பார்ட் 1ல முதலாவது கொஸ்டின் ஒரு 6 பிக்சர்ஸ் தருவாங்க. பிக்சர்ஸ் கீழே ஏபிசிடி போட்டிருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன் தருவாங்க. அந்த பிக்சருக்கு ஏற்ற டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏபிசிடி போடணும். 5 மார்க்ஸ். சிம்பிளா ஒரு கிரேட் 6 பிள்ளைக்கும் எழுதிடும். ரெண்டாவது கொஸ்டின்ல ஒரு சின்ன ஒரு பேசேஜ் ஒன்று தருவாங்க. 5 பிளாங்க்ஸ் இருக்கும். ஆன்சர் அவங்களே தந்திருக்கிறாங்க. நீங்க வெளியால மூலையில இருந்து ஆன்சரை யோசிக்கவே தேவையில்ல. ஆன்சர் அங்கிட்டே இருக்கும். ஷஃபிள் ஆகி இருக்கும். அந்த ஆன்சருக்குரிய லெட்டர்ஸை நீங்க போடணும். மூணாவது கொஸ்டின் ஒரு பிக்சர் ஒன்று தருவாங்க. அது கீழே சில கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு 11 பிளாங்க்ஸ் இருக்கும். அதுக்குரிய ஆன்சர்ஸும் அவங்க தந்தே இருப்பாங்க. அந்த ஆன்சர்ஸ் எடுத்து நீங்க போடணும். நாலாவது கொஸ்டின் ஒரு குட்டி பேராகிராஃப் ஒன்று இருக்கும். அதுல ப்ரிப்போசிஷன்ஸ் அல்லது கன்ஜங்ஷன்ஸ் டு, ஆஃப், ஆன், எண்ட் அந்த மாதிரி ஒரு 5 வேர்ட்ஸ் இருக்கும். பிளாங்க்ஸ் தந்திருப்பாங்க. ஆன்சர் எடுத்து போடணும். இதுக்கு நீங்க வெளியால ஆன்சரை மூளையோட கொண்டு வரணும்னு அவசியம் முடியல. ஆன்சர் அதுக்கு தந்திருப்பாங்க. அஞ்சாவது கொஸ்டின் ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று, ஒரு சின்ன பேசேஜ் ஒன்று தந்திருப்பாங்க. அதோட சம்பந்தப்பட்ட 5 கொஸ்டின் தந்திருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரு வேர்டு ஆன்சர் தான். ஆன்சர் அந்த பேசேஜுக்குள்ளே இருக்கு. ஒரு கிரேட் 7 பிள்ளைக்கும் வாசி செய்யணும். ஆறாவது கொஸ்டின் நோட் ரைட்டிங் அல்லது நோட்டீஸ் ரைட்டிங். சின்ன ஒரு ஐடியா ஒன்று தந்து அதுக்கேற்ற நோட் ஒன்று எழுத சொல்லுவாங்க. ஒரு 20 நோட்ஸை நீங்க வாழ்நாள்ல கண்டுட்டீங்கன்னு சொன்னா உங்களால தனி ஒரு நோட் ஒன்று எழுதியலும் 5 மார்க்ஸ் ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். ஏழாவது கொஸ்டின் ஒரு பெரிய ஸ்டோரி. அது அவ்வளவு பெருசும் இல்லை, ஒரு 100 வேர்ட்ஸுக்கு தான் இருக்கும். அது கீழே ஒரு கொஸ்டின் தந்திருப்பாங்க. எல்லாமே அண்டர்லைன் பண்றேன். ஆன்சர்ஸ் அவங்களே தந்திருக்கிறாங்க. அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும். எட்டாவது கொஸ்டின் நோட் ரைட்டிங், சாரி நோட் பேராகிராஃப் ரைட்டிங். 2 டாபிக் தந்து அந்த 2ல ஏதாவது ஒன்றை பத்தி 50 to 60 வேர்ட்ஸுக்கு ஒரு பேராகிராஃப் எழுத சொல்லுவாங்க. அப்ப 5 மார்க்ஸ் இன்டூ 8 கொஸ்டின்ஸ் 40 மார்க்ஸ். நீங்க பாஸ் ஆகிறதுக்கு எத்தனை மார்க்ஸ் தேவை? 35 இல்லாட்டி 39. அப்ப நீங்க பார்ட் 1 மட்டும் செஞ்சாலே என்னது இங்கிலீஷ்ல பாஸ். அதுக்கு பிறகு பேப்பர் 2 தருவாங்க. பேப்பர் 2ல கஷ்டப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. 9வது கொஸ்டின் ஒரு பேராகிராஃப் ஒன்று இருக்கும். அதுல பிளாங்க்ஸ் இருக்கும். ஆன்சர்ஸ் அதிலே தந்திருப்பாங்க. சரியான ஆன்சருக்கு நேர நீங்க அண்டர்லைன் பண்ணணும். இது உங்களோட வொக்கபுலரியை டெஸ்ட் பண்ற கொஸ்டின். 10வது கொஸ்டின் மறுபடியும் ஒரு கிராமர் கொஸ்டின் உண்டு. அதுல மேபி டென்சஸ் இல்லாட்டி பெசிவ் வாய்ஸ் இல்லாட்டி டிரெக்ட் இன்டிரெக்ட் ஸ்பீச், இந்த முக்கியமான ஒரு 3 பாடங்கள் இருக்கு. அதை டெஸ்ட் பண்ற மாதிரி 5 மார்க்ஸ்க்கு கொஸ்டின்ஸ் வரும். அதுலயும் ஆன்சர்ஸ் அவங்களே தந்திருப்பாங்க. நீங்க அந்த வேர்போட ஃபார்ம்ஸை போட வேண்டி வரும். 11வது கொஸ்டின் அதே மாதிரி ஒரு பெரிய மெசேஜ் ஒன்று தந்து அதுல ஒரு 7 அல்லது 11 பிளாங்க்ஸ் இருக்கும். நிறைய ஆன்சர்ஸ் தந்திருப்பாங்க. எடிஷனல் 3-4 வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும். சரியா போடணும். அதுல இருக்கிற ப்ராப்ளம் என்னதுன்னு சொன்னா, இப்ப நீங்க ஒரு ஃபில் இன் த பிளாங்க்ல ஒரு வேர்டை போடணும்டா என்ன செய்யணும்? அதுக்கு முன்னுக்கு இருக்கிற 3-4 வேர்ட், பின்னுக்கு இருக்கிற 3-4 வேர்டை வச்சுதான் நீங்க ஆன்சர் பண்ணுவீங்க. ஆனா இங்க அப்படி இல்லை. முன்னுக்கு 3-4 வேர்ட் பார்க்க போல அங்கிட்டு இன்னொரு பிளாங்க் கொண்டு இருக்கும். பின்னாடி ஒரு 3-4 வேர்டு பார்க்க போல அங்கிட்டு ஒரு பிளாங்க் இருக்கும். அப்போ ஒரே லைன்லயே 3-4 பிளாங்க்ஸ் இருக்கும். அப்ப இந்த சரியான ஆன்சரை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும். ஒரு 10 இயர்ஸ் பாஸ் பேப்பரை செஞ்சு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த கொஸ்டின் உங்களுக்கு அத்துக்குடி சிம்பிளா உங்களுக்கு செய்யும். 12வது கொஸ்டின் ஒரு 6 புக்ஸ்ட நேம் இல்லாட்டி 6 படங்களோட நேம் இல்லாட்டி 6 பேரோட நேமை தந்து ஒவ்வொருத்தரோட கேரக்டரிஸ்டிக்ஸை தருவாங்க. இந்த புக் இப்படியாப்பட்டது, இந்த படம் இப்படியாப்பட்டது சொல்லி தருவாங்க. அந்த புக்ஸ் நேமையும் சைட்ல தருவாங்க. இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏத்த புக் எதுன்னு சொல்லி பார்த்து நீங்க மார்க் பண்ணணும். இந்த கேரக்டரிஸ்டிக்கோட சேர்ந்த ஆள் யாருன்னு பார்த்து நீங்க மார்க் பண்ணணும். வெரி ஈஸி. இதுல நீங்க செய்ய வேண்டியது என்னதுன்னா ஏபிசிடி போடுறே மட்டும்தான். பேனா எடுத்து ABCDEF அவ்வளவுதான். மத்த எல்லாமே ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்றே மட்டும்தான். 13வது கொஸ்டின் மறுபடியும் ஒரு ஃபில் இன் த பிளாங்க் அப்படி இல்லாட்டி ஒரு பேராகிராஃப் ஒரு கொஸ்டின் வந்து வரும். 14வது கொஸ்டின் தான் என்னது? லெட்டர் ரைட்டிங் அல்லது டிஸ்கிரிப்ஷன் ரைட்டிங். ஒன்று ஃபார்மல் லெட்டர் இல்லாட்டி இன்ஃபார்மல் லெட்டர். ஒரு கான்செப்ட் தந்திருப்பாங்க. லெட்டர் ரைட்டிங் ஃபார்மேட் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நீங்க மனசுல நினைக்கிற கண்டென்ட்டை தானா எழுத தெரியும் அப்படின்னா
உங்களால ஈஸியா சிம்பிளா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடும். வெறும் 10 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு கிடைக்கும். 100 வேர்ட்ஸ் தான். அப்படி இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன் ரைட்டிங், அதுல பாகிராஃபோ அல்லது பை சார்ட்டோ அல்லது லைன் கிராஃபோ அப்படி இல்லாட்டி டேபிளோ தந்து அதுக்கு ஆன்சர் பண்ண சொல்லுவாங்க. நாளையுமே நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதுக்கு பிறகு 15வது கொஸ்டின் ஒரு பெரிய ஸ்டோரி. நாங்கள் லாஸ்ட் வீக் பார்த்தோம். அந்த ஸ்டோரியை 3 தடவை ரீட் பண்ணணும். அதுக்கு ஆன்சர்ஸ் கேட்பாங்க, ஆன்சர் பண்ணணும், அவ்வளவுதான். 16வது கொஸ்டின் கடைசி என்னது? எஸ்ஸே அல்லது ஸ்பீச் அல்லது மேகசின் ஆர்டிக்கல் அப்படி இல்லாட்டி ஒரு ஸ்டோரி. பெரும்பாலும் இதை தான் வரும். இது ஃபுல்லா ரீட் பண்ணி நீங்க ஆன்சர் பண்ணணும். இதுக்கு உங்களுக்கு 15 மார்க்ஸ் கிடைக்கும். 15 நிமிஷம் உங்களுக்கு தாராளமா போதுமானதாக இருக்கும். சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்க கொடுக்குற அட்வைஸ் என்னதுன்னா, நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 8:30க்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா 8 o'clock நீங்க ஹோலுக்கு வந்திருப்பீங்க. வீட்டுல இருந்து 7:30க்கே வெளியாவிப்பீங்க. அப்போ உங்களோட நீங்க எக்ஸாம் பேப்பர்ல கைய வைக்கிறது 8:30 இருந்ததுக்கு எக்ஸாம் நாள் ஆரம்பிக்கிறது 7:30. எஸ் ஓனோ? எப்ப நீங்க யூனிஃபார்ம் போடுறீங்களோ அப்பவே உங்களோட டென்ஷன் ஸ்டார்ட். அப்புறம் நீங்க ஸ்கூலுக்கு வந்து உட்காந்து எழுத போக்கல அந்த 1 hour நீங்க எக்ஸாம் செய்யலாட்டி, அதாவது 7:30 8:30 வரை காட்டியும் பேப்பர் நீங்க காணவே இல்லை. ஆனா எக்ஸாம் டென்ஷன்ல இருப்பீங்க. 8:30 9:30 வரை காட்டியும் நீங்க எக்ஸாம் செஞ்சு கொண்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் 15 minutes பிரேக் கொண்டு தருவாங்க. அப்புறம் பார்ட் 2 பேப்பர் தருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க எக்ஸாம் செஞ்சு கொண்டு இருப்பீங்க. எஸ்ஏ ரைட்டிங் கொஸ்டினுக்கு வரும்போது உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? நீங்க யூ ஆர் லைக் அ லாஸ்ட் மேன். நல்ல டயர்ட் ஆகி எக்ஸாஸ்ட் ஆகி மூட் எல்லாம் இறங்கி அந்த டைம்ல உங்களுக்கு கிரியேட்டிவிட்டி வராது. உண்டை எழுத இயலும் உங்களுக்கு, ஆனா எழுதுறதுக்குரிய அந்த மூட் ஒன்று வராது. அதைத்தான் லாஸ்டா வச்சுக்கிறேன். அதுக்கு நான் கொடுக்குற அட்வைஸ் என்னது? பார்ட் 2 பேப்பர் கையில கிடைச்ச உடனே எஸ்ஏயும் லெட்டரையும் செஞ்சு முடிச்சிருங்க. கஷ்டமான 2 முடிச்சுட்டா உங்களுக்கு என்னது? அதுக்கு பிறகு ரிலாக்ஸ். அதுக்கு பிறகு உங்களுக்கு கூலா மற்ற கொஸ்டின்ஸ் செய்யலும். ஆனா உண்டு டைமை நீங்க சரியா மேனேஜ் பண்ணிக்கொள்ளணும். 9:45க்கு உங்களுக்கு பேப்பர் தாராங்கண்டா 10 o'clock முதல்ல டைமர் வச்சு நீங்க அந்த எஸ்ஏ எடுத்து முடிக்கணும். 10ல இருந்து 10:15க்குள்ளுக்க அந்த லெட்டரை எழுதி முடிக்கணும். இப்படி கஷ்டமான அந்த ரைட்டிங் 2 கொஸ்டின்ஸை முடிச்சுட்டா அது பிறகு கூலா உங்களுக்கு இருந்து மற்றது போல செய்யலும். அப்ப பாருங்க, எந்த ஒரு ரெஃபரன்ஸும் இல்லாம முழு பேப்பர்லயும் என்னென்ன கொஸ்டின்ல என்னென்ன வரும்னு நான் சொல்றேனா இல்லையா? எப்படி அது? ஏண்டா நான் 10-15 வருஷம் பேப்பரை பார்த்திருக்கிறேன், செஞ்சிருக்கிறேன், அதுக்குள்ளுக்க இருந்திருக்கிறேன். அதனால எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க யாரு? நீங்களும் மாஸ்டர்ஸ். நான் இருக்கிற இடத்துல நீங்க வந்திருப்பீங்க. அப்ப நான் உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் என்னது? எப்படி சார் ட்ரை பண்ணி மினிமம் 5 years பாஸ் பேப்பர், மேக்சிமம் 10 years பாஸ் பேப்பர் நீங்க செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா பேப்பர் உங்களுக்கு தரவாவிரும். பேப்பரை பத்தின ஐடியா உங்களுக்கு வந்துடும். பேப்பருக்குள்ளுக்கு நீங்க போயிட்டு இருவீங்க. அதுக்கு பிறகு நீங்க எதை பத்தியுமே பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. எப்ப நீங்க ஒரு விஷயத்த செஞ்சு பழவிட்டீங்களோ அதுல மேல இருக்கிற பயம் உங்களுக்கு இல்லாம போயிட்டும். எஸ் ஓனோ? ஃபர்ஸ்ட் டைம் சுடுகாட்டுக்குள்ளுக்கு நைட் 12 மணிக்கு போக சொன்னா என்ன செய்வாங்க? அது பயமா தான் இருக்கும். அவர் என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட்டுக்கு 10 மணிக்கு சுடுகாட்டு வழியா சைட்ல கொண்டு போயிட்டு காட்டணும். கொஞ்சம் பயப்படுவாரு. அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? கொஞ்சம் உள்ளுக்கு ஒரு காலை வைக்க சொல்லணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? 2 காலை வைக்க சொல்லணும். அதுக்கப்புறம் 4-5 பேரோட சேர்ந்து உள்ளுக்க போக சொல்லணும். அப்புறம் ஒரு ஆளை குறைக்கணும். அப்புறம் தனி அனுப்பணும். கடைசி நாள் தனியாக போக அங்க உட்காந்து படுத்துருவாரு. அவர் நாங்க எல்பாட்டால் வர மாட்டாரு. ஃபர்ஸ்ட் நாள் பயந்தவர், கடைசி நாள் பயமில்லை. ஏனது? ஏண்டா ப்ரோக்ரெசிவ்லி கிராஜுவல்லி அவரை நாங்க மோட்டிவேட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் டைம் O level இங்கிலீஷ் பேப்பரை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு பேனிக் ஆகும். இவ்வளவு பெரிய பேப்பரான் இல்ல. ட்ரை பண்ணி ஒரு டீச்சர் லெக்சரோட உதவியோட அல்லது ChatGPT உதவியோட அந்த பேப்பரை செய்யுங்க. ஓரளவுக்கு பயம் போயிடுது. 2வது பேப்பரை செய்யுங்க. 3வது பேப்பர் செய்யுங்க. ஒரு 5 வருஷம் பேப்பர் செஞ்சதோட அந்த பேப்பர்ட மேல உங்களுக்கு இருந்த மரியாதை பயம் எல்லாமே இல்லாம போயிடும். அதுக்கப்புறம் நீங்க என்ன O level இங்கிலீஷ் பேப்பர் நத்திங் நோ, சிம்பிளா செய்வேன்ற அந்த பேனிக் இல்லாம போயிட்டோம். எப்ப பயம் உங்களை விட்டு இல்லாம போகுதோ அப்ப உங்களுக்கு ஃபேஸ் பண்ண எளிமைக்கும் O level இங்கிலீஷ் பேப்பரை. ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் நாங்கள் கொடுக்குற அட்வைஸ் என்னதுண்டா, இந்த வருஷம் O level செய்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆயிருக்கலாம், அப்படி இல்லாட்டி கிரேட் 9 அல்லது 10 ஸ்டூடெண்ட்ஸ் ஆயிருக்கலாம். உங்களுக்கு நல்ல சான்ஸ். ஏன் கிரேட் 9 படிக்கிற ஸ்டூடெண்ட் ஆயிருந்தா உங்களுக்கு 2 years இருக்கு. 10 இல்ல 20 வருஷம் பாஸ் பேப்பர்ஸ் உங்களுக்கு செய்யணும். ஸோ O level செய்கிற ஸ்டூடெண்ட்ஸ், கிரேட் 9 10 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அதே மாதிரி பேரண்ட்ஸ் பெரிய ஆட்கள் நான் எத்தனையோ பேரை மோட்டிவேட் பண்ணியிருக்கிறேன் O level இங்கிலீஷ் பேப்பரை திரும்ப செய்ய சொல்லி. எங்களோட பிரைவேட் கிளாஸுக்கு வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நாங்கள் மோட்டிவேட் பண்ணிக்கிறோம். மேபி பேரண்ட்ஸ் எல்டர்ஸ்
ஒரு 20-35 வயசு ஆகுனவங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கிறோம் வந்து ஓகே நீங்க O level செய்யற டைம்ல O level நீங்க ஃபெயிலா எஸ்ஸா நீங்க என்ன செய்யுங்க பேப்பரை மறுபடியும் செய்யுங்க 27 இயர்ஸ் 27 வயசுல மெரி பண்ணதுக்கு பிறகு O level இங்கிலீஷ் பேப்பரை திரும்ப செஞ்சு பி எடுத்தவங்களும் இருக்கிறாங்க. எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அவங்க சொல்லியிருக்கிறாங்க சார் நான் O level செய்யற டைம்ல எனக்கு ஃபெயில் தான் வந்துச்சு எஸ் தான் வந்துச்சு இப்ப பி எடுத்திக்கிறேன் சார் என் வாழ்நாள்ல ஒரு கருப்பு கலங்கமா இருந்தது இன்னைக்கு இல்லாம போயிட்டீங்கன்னு சொல்றாங்க. எப்படி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த ரிவல்யூஷன் எப்படி வந்துச்சு? பிராக்டிஸ். நாங்க செய்யற பெரிய மிஸ்டேக்ஸ் என்னதுன்னா பேப்பர் செய்யறது இல்ல. ஸ்கூலுக்கு போறோம் கிளாஸுக்கு போறோம் சார் டீச்சர் சொல்றதை கேட்கிறோம் இது மட்டும் இருந்தா அவங்களால O level A1 எடுக்கலுமா? ஏலா அது எல்லாமே 10-15% தான். நாங்க கொடுக்கறது அவுட்புட் அவங்க உங்களுக்கு கிடைக்கிறது வந்து இன்புட் மட்டும்தான். எப்ப நீங்க தனியா வீட்டுல உட்காந்து பேப்பர்ஸை செஞ்சு பழகுறீங்களோ அப்பதான் நீங்க எடுப்பீங்க. விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.